நடிகை த்ரிஷாவுக்கு இந்த கனவெல்லாம் இருக்கா? வாங்க என்னன்னு இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். நடிகை த்ரிஷா சவுத் இந்தியாவை கலக்கிக்கிட்டு வர முக்கியமான நடிகைகள்ல ஒருத்தவங்க. இவங்க தமிழ்ல பல முன்னணி நடிகர்களோட கதாநாயகியா நடிச்சு பிரபலமானவங்க. இப்ப கூட விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, தக் லைஃப்னு முன்னணி நடிகர்களோட நடிச்சிட்டு வராங்க. இவங்க திரைக்கு வந்த புதுசுல கொடுத்த ஒரு இன்டர்வியூல எனக்கு சிஎம் ஆகிறது தான் கனவுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ அப்போ பொருந்ததோ இல்லையோ, ஆனா இப்போ நல்லாவே பொருந்தது இவங்களுக்கு. இவங்க பேசின அந்த வீடியோ இப்போ இணையதளத்துல வைரலா போய்கிட்டு இருக்கு. இவங்க மணிரத்னம் இயக்கத்துல 2022ல ரிலீஸ் ஆன பொன்னியின் செல்வன் படத்து மூலியமா தமிழ் சினிமால கம்பேக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடிச்சு இப்ப தமிழ் சினிமால முன்னணி நடிகையா வலம் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இவங்களுக்கு அரசியல்ல சாதிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம த்ரிஷா விட அவங்க அம்மாவுக்கு தான் இந்த விஷயத்துல ஆர்வம் அதிகமா. அவங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி த்ரிஷாவை காங்கிரஸ் கட்சியில இணைக்க இருக்கிறதா பேச்சுவார்த்தை நடத்தினாங்களாம். அதுக்கப்புறம் அது பத்தின எந்த விஷயமும் பெருசா வெளி வரல. இந்த நிலையில நடிகை த்ரிஷா அரசியல்லையும் சரி, சினிமாலையும் சரி, புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவங்கள முன்னுதாரணமா வச்சிருக்கிறதாவும், அவங்கள மாதிரியே த்ரிஷாவும் நடந்துக்கிறதா சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனா அதனாலதான் த்ரிஷா கல்யாணமே பண்ணிக்காம இருக்காங்கன்னு சினிமா வட்டாரங்கள்ல பேசப்படுது. இந்த நிலையில செல்வி ஜெயலலிதா அவர்கள் எப்படி கோவிலுக்கு யானை தானமா கொடுத்தாங்களோ அதே ரூட்டை ஃபாலோ பண்ணியிருக்காங்க நடிகை த்ரிஷா. இவங்களும் ரோபோட்டிக் யானையை தானமா கொடுத்துருக்காங்க. இவங்க அனிமல் வெல்ஃபேர்ல இருக்கிறதுனால ரோபோட்டிக் யானையை கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நடிகர் விஜயோட பிறந்தநாள் அன்னைக்கு சோசியல் மீடியால இவங்க போடுற போஸ்ட் தான் கான்ட்ரவர்சியா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில அவர் கூடவே நட்பா இருந்து அரசியல்ல நுழைஞ்சிடலாம்னு த்ரிஷா ஆசைப்படுறதா சொல்றாங்க. இவங்க கோயிலுக்கு தானமா கொடுத்த ரோபோட்டிக் யானை மூலியமா இந்த விஷயம் இப்போ கான்ட்ரவர்சியா போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த கான்ட்ரவர்சிக்கெல்லாம் நடிகை த்ரிஷா தான் பதில் சொல்லணும். இவங்க இதுக்கு என்ன தக் ரிப்ளை கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த விஷயத்தை பற்றி உங்களோட கமெண்ட்டை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு ஃபில்மி ஃபாக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.